GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடும். என்ன குருளே, இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை. அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதுல 1.5 ரூபா தான் வரும். சும்மா விடுற சொரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். T69 என்னன்றது அவன் மண்டையில ஆப்பாயில் போட்டு காட்டிருங்க போதும். தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் வருகிற மார்ச் மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க உள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை தொடர்ந்து நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான வேலைகள் தாவேகாவில் வேகம் எடுத்துள்ளது. சமீபத்தில் அந்த கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான முழு தரவுகளையும் ஆதவ் அர்ஜுனா தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ட்விட்டர் ஸ்பேஸில் அரங்கேறிய ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினி ரசிகர்கள் என்கிற பெயரில் சிலர் ட்விட்டர் ஸ்பேஸில் கூடி பேசியுள்ளனர். அதில் ஒரு நபர் பேசும்போது, மளிகை கடையில் ஒரு முட்டை 6 ரூபா விற்கிறாங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட்டை தொடங்குவோம், நாமக்கல்ல மொத்த கொள்முதல் விலைக்கே முட்டையை வாங்குவோம், அதுவும் அழுகின முட்டை 1 ரூபா தான், விஜய் சுற்றுப்பயணம் வரும்போது சரமாரியா வீசுவோம் என அந்த உரையாடல் அனலை கிளப்பி உள்ளது. கூடிய மாவட்ட செயலர்கள்ட்ட நியூஸை வாங்கி தான் நான் சொல்றேன், பொய் கிடையாது. மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். நல்லா கவனிச்சிக்க, மார்ச் 2 மார்ச் 8 சரியா? மார்ச் 2 இல்லைன்னா மார்ச் 8 ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள தான், அதாவது மார்ச் 15 அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் பண்றான். என்ன, இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை 6 ரூபான்னு நினைக்கிறேன். 6 ரூபாயா 6 ரூபா 50 காசுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாத, என்ன மொத்தமா கூட்டு முனைச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடும். என்ன குருளே? இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை. என்ன, நாமக்கல் மாவட்டத்துல இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம், ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு. நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன, நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க, பண்ணை இருக்கு. என்ன, அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதுல 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்றேன், ஒரு லாரியில மொத்தமா இறக்குற மாதிரி வச்சிடுறேன். அப்படியே நாமக்கல் மாவட்டத்துல எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எல்லாரும் வாங்கி வச்சிங்க. வரும், பீஸ் அழகா வரும். வண்டி மேல பாடி தெரிகிற மாதிரி வரும். என்ன, சும்மா விடுற சொரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். என்ன, T69 என்னன்றது அவன் மண்டையில ஆப்பாயில் போட்டு காட்டிருங்க போதும். இந்த உரையாடல் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தை அறிந்த விஜய் ரசிகர்கள், ரஜினிகாந்த் ரசிகர்கள் என கூறப்படும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாருக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ரஜினி தரப்பில் இருந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் ரஜினிகாந்தின் ரசிகராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் நடிகர் விஜய்க்கு எதிராக வெளியிட்ட கருத்துகள் கண்டிக்கத்தக்கது. இத்தகைய கருத்துக்களை ஏற்க முடியாது. மேலும் உண்மையான ரஜினி ரசிகர்கள் யாரும் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட மாட்டார்கள். ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் இத்தகைய எதிர்மறையான நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவதை அல்லது பகிர்வதை தவிர்க்க வேண்டும். இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பது தேவையற்ற பகையையும் பிளவுகளையுமே உருவாக்குகிறது. திரைப்படம் என்பது மக்களை ஒன்றிணைப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர அது பிளவை உண்டாக்குவதற்காக இருக்கக்கூடாது. ரசிகர் என்ற உணர்வின் பெயரில் எந்த நடிகருக்கும் அல்லது சக மனிதருக்கும் எதிராக வெறுப்பை பரப்பக்கூடாது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.